ஸ்டேஷனுக்கு வெளியில வேற வெளியாட்கள் யாரும் நடமாடக்கூடாது. கமிஷனர் வர நேரம் காவல கரெக்டா பாருங்க. ஸ்டேஷன் சுத்தியும் வெளியில சந்தேகப்படுற மாதிரி எவ்வளவு இருந்தாலும் சரி சும்மா தட்டி தோக்கல. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேஷன் குட்டியோ ஸ்டேஷன் வாசல் பக்கத்தில் யாரும் நிக்க கூடாது. தேவையான ஆட்கள் அப்புறம் படுத்துங்க. கமிஷனர் வர நேரம் கவனமா இருக்கணும். புரியுதா? வாங்கி கொடுக்கலாம். இந்த பயவில ஓடி போக கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் சொன்னேன் ஸ்டேஷனோட வழிபாதை வைக்க வேண்டாம் அந்த பிள்ளைல உங்களோட விட்டீங்கல்ல தேவைதான். சுத்தி போனா நீ யாராவும் மாமா, நாங்க இங்க ஓடி போய் கொடுத்த மாமான்னு கேட்டுச்சு வேணும் விட்டேன். இன்னைக்கு ஆப்பு வச்சிரும் உங்களுக்கு. எனக்கெல்லாம் தெரியாது, நீங்க தான் சமாளிக்கணும். சுத்தி போனா நேராவும் இங்கோடி ஸ்டேஷனுக்குள்ளோடி போய் கொடுதன்னு என்கிட்ட சார் இந்த சார் கிட்ட கேட்டாங்க. சாரும் புள்ளைகள் பாசத்துல போவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்டேஷனுக்குள்ளோடி வாசல் சார் கேட்டதுக்கு பதில் ஸ்டேஷனுக்குள்ளோடி வழிபாத. சின்ன பிள்ளைங்க சுத்தி போனா நேராவும் மாமா உங்களுக்குள்ளோடி போய் கொடுத்தா மாமான்னு சொன்னாங்க சார். ஆமா சார், அந்த பிள்ளைங்க இவர மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க சார். சின்ன பிள்ளைங்க சார், உங்களுக்கு பிடிக்கும் அந்த பிள்ளைங்க பேச்சு, செல்லம் போல பேசுங்க. அதான் போலீஸுங்க தான் மறந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். சாரி சார், இங்கோடி வர வேண்டாம்னா அந்த பிள்ளைங்க கேட்டுக்கிடுவாங்க சார். ஸ்டேஷனுக்குள்ளோடி வழி போத இதை வந்து எத்தனை வழி விட்டுருக்கீங்க சார்? வேற யாருமே இல்ல சார், இன்னும் 3 பிள்ளைங்க மட்டும் தான் சார். பெரிய அப்பா வச்சுட்டாரு இன்னைக்கு. வா நான் நினைச்சுக்கிட்டாலே பாப்பா. மாமா அவங்க ரெண்டு பேரும் வர முடியாம நிக்காங்க. மாமா அவங்க ரெண்டு பேரும் வர முடியாம வாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போலீஸ் அவளை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஓடி வந்துட்டேனே. என்ன மாமா? ஏன் மாமா? சார் இல்ல சார். சாரா என்ன போ ஒழுங்கு மத்திய போ சொல்லுங்க. என்ன நான் நினைச்சுக்கிட்டேன் சார். சாரி சார். இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கேன். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இழந்துட்டாரு. என்ன சார் வீரப்பா பேசினாரு, பொண்ணை பார்த்தா இழுச்சுக்கிட்டு நிக்காரு. வாய் சாமத்தி அவளுக்கு அப்படி இல்ல, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து இழுத்துருப்பா. அதனாலதான் யோசிக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு இருந்திருக்கும். சார் ஒரு பிள்ளை சேட்டை பண்ணா சார், இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. வானரங்க ஒரு இடம்லாம் போய் வம்பு இழுத்துருக்கோம். அதான் சார் யோசிக்காரே நம்ம. எங்கேயோ பார்த்திருக்கேன். கூப்பிடு வர வைக்குது, பக்கத்துல வேற நிக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவ இல்ல? நீ அவ எப்படி இவ்வளவு உருமாற்றம்? ஹலோ, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓ 11th முடிஞ்சு 12th முடிஞ்சிட்டா. பையன் சொன்ன மாதிரி காலேஜ் வந்துட்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல. கொண்டு இருக்கா, என்ன அழகா இருக்கு. நான் பார்த்த பிள்ளையா இது? உன் பேரு என்னமோ சொல்லுவா. உன் பேரு? இசைத்தமிழ். 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 என்ன குறிப்பு? ரொம்ப வலிதாரே. சாக்காயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, எங்க எனக்கு திட்டு விழுந்துமோ நினைச்சு பயந்துட்டேன். அவ்வளவுதான், டிஸ்மிஸே பண்ணிருப்பாரு. இப்போ பொண்ணு விஷயத்துல விழுந்துட்டாரு. இனி என்ன டிஸ்மிஸ் பண்ண மாட்டாரு. சயின்ஸ் குரூப் நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்.
இப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் தான். ஆளுதான் மாறி இருக்கு, குணம் மாறல. ஆமா, இந்த பொழுதுல கம்மலை தம்பி கொடுத்தானா கொடுக்கலையா? நீ தானே ஒரு நாள் கம்மலை தொலைச்சிட்டு உங்க அம்மா கிட்ட அடி வாங்கின, கம்மல் கிடைச்சிட்டா? நக்கிட்டு போயிட்டு. அப்படின்னா அதுல போய் கொடுக்கல, கம்மல் கிடைக்கலையா? அது புத்திட்டு போயிட்டு. அதை விடுங்க, இப்ப சொன்னாலும் எங்க அம்மா போட்டு என்ன அடி நடிப்பாங்க. ஆமா நீங்க யாரு? நான் வடக்கூட்டு தங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பேரு. தங்க பாட்டி யாரு? ஆடா, நம்ம வடக்கூர் சேர்ம பாட்டி. சேர்ம பாட்டி தான். அப்படியா? பத்து ரொம்ப நாள் ஆயிட்டா, அதான் தெரியல. நாங்களே இப்ப அந்த தெருக்கு வர மாட்டோம். உங்க தெருக்கு எங்க தெருக்கு சண்டை. என் தம்பியால அது அது எதுக்கு நமக்கு? தினமும் இங்கோட்டு தான் போவியான? ஆமா, இங்கோட்டு தான் போவேன், இங்கோட்டு தான் வருவேன். நீங்க ஏதோ சொல்லுவீங்களோ? ஆமா சொல்லுவேன், இங்கோட்டு போக கூடாது. இது என்ன உங்க அப்பா ரோடா? இங்கோட்டி போறதுக்கு ஸ்டேஷன் கமிஷன் வர நேரம், சீக்கிரம் கிளம்பு. நீங்க சேர்ம பாட்டி பேர என்ன கூட இங்கோட்டி விடக்கூடாதா? எங்க அப்பாவே வந்தாலும் நான் கூட விட மாட்டேன். கிளம்பு கிளம்பு, கமிஷனர் வர நேரம். கமிஷனரா? பேசாம கமிஷனர்ட்டே கேட்ட வேண்டியதான். ஆடா, நம்ம ஊரே இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. தங்கியா பேத்தி, அப்புறம் நம்ம டேட் நினைச்சுமாவளா? உங்களுக்கு வழிபாதை இங்கோட்டிதான். அந்த மாமா கிட்ட கட்டற போணும். இதுக்கு மேல இங்கோட்டி போறீங்க, உள்ள புடிச்சு உள்ள போட்டு வந்துட்டாங்க. ஆளு மண்டை பாரு, நம்ம ஊர் தானே, விட வேண்டியதானே. நான் போறேன். இவ்வளவு நாள் இங்கோட்டி போறல, உள்ளவா ஸ்டேஷன்ல வைக்கணும். எதுக்கு? ஏதோ உங்க அப்பா ரோடு மாதிரி அசால்ட்டா போயிட்டு வந்துட்டு இருக்க, உள்ளவா. சார் உங்களுக்கு ஆப்பு ரெடி சார். புள்ளைய பத்தின அதிர்ச்சியில அடைஞ்சாரு. நானும் விரும்புதாரு நம்ம விட்டுருவா நினைச்சா, அவர் அந்த புள்ளையத்துக்கு உள்ள வச்சிருக்காரு. அது வேற இது வேற, அவர் ரெண்டு போட்டு கம்பேர் பண்ண மாட்டாரு. நாளை ஸ்டேஷனுக்குள்ள வர மாட்டேன். வரணும், உள்ள நீ வந்துதான் ஆகணும். ஏதோ ஃப்ரீயா லாந்திட்டு போற. எட்டி அடிச்சு விளையாடுதா வட்டி. லாந்தனா கான்ஸ்டபிள் எல்லாரும் உள்ள தள்ளுங்க. நாங்க ஓடிடுவோம். எங்க ஓடுவியா? எங்கேயோ ஓடிடுவா. இனிமேல் இங்க பார்த்தேன், இனிமேல் இந்த ஸ்டேஷனுக்குள்ள வழிபாத போட்டீங்க, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தட்டி போட்டுருவேன். ஓடுங்க. எட்டி வாங்கட்டி ஓடிடுவோம். இல்ல, எனக்கு தான் என்னமோ கேட்டுச்சு, ஒண்ணு இல்ல. போறேன். போ போ, உங்க ரெண்டுக்கு என்ன வேலை? எப்படி உங்க ஸ்டேஷனுக்குள்ளோடி என்ன விட மாட்டேன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களோ, எங்க வயலை தாண்டி தான் உங்க வயலுக்கு போகணும். என் வீட்டை தாண்டி தான் நீங்க ஸ்டேஷனுக்கே வரணும். இப்ப சொல்றா இந்த இசை தமிழ், எப்படி வரீங்கன்னு நான் பாக்குறேன். மிஸ்டர், உங்க பேர் என்னமோ உண்ட? சேர்மா. சேர்மா. மிஸ்டர் சேர்மா, இனிமேல் எங்க வயலை தாண்டி எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். வயலுக்கு நீயா போவ? எப்பெல்லாம் போவ? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அப்பதான் காலேஜ் லீவ், அப்பதான் போக முடியும். ஓ அப்ப சரி சரி சரி. இனிமேல் இங்க போன முட்டி முட்டி தட்டிடுவேன். கிளம்பு. இந்த புள்ளி அப்படி வந்திருக்கு. புடிச்சு போச்சு. என் மனசு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாயங்காலமே போய் பார்த்தோம். ஊரை காலி பண்ணி 2 வருஷம் ஆயிட்டு. இல்ல நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதா. நம்ம ஊருக்கு போனாதான் இந்த புள்ளைய பார்க்க முடியும். நம்ம ஊருக்கு போய் என்னடா பண்ணன்னு கேட்பாரு. பேசாம அப்பாவுக்கு ஒரு பலசர கடை வச்சு கொடுத்துட்டோன்னா நம்ம ஊர்ல இருந்துக்கலாம். எதுக்கு இந்த ஊரு? டவுன் வேண்டாம், நம்ம ஊருக்கே போயிடுவோம். நம்ம ஊருக்கு போனோம். தம்பிக்கு போய் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வந்தேன். இல்ல இனி நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதா. தம்பி வளர்த்தனம் பண்ணிடுவானோ? ஐயோ, அவன் சேட்டையை நினைச்சாதான். இல்ல பாத்துக்கலாம், மறுபடியும் கபடி கபடின்னு போயிட்டான்னா இப்ப கொஞ்சம் பொறுப்பாதான் இருக்கான். இன்னைக்கே நான் நம்ம ஊருக்கு போறேன். சரி மாப்பிள்ள, மாஸ்டர் சீக்கிரமா வர சொன்னாரு. ஜிம்மு வேற போகணும். நேரிட்டு வரட்டா? டேய் நைட்டு சீக்கிரம் வந்துடா, போயிட்டு வருவோம். சரிடா, நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு பார்க்க. டேய் எனக்கு முக்கியமான எக்ஸசைஸ்டா, அது பண்ணாதான் நான் வேலையில ஜெயிக்க முடியும். அதான். சரிடா, ஒரு 8 மணிக்கெல்லாம் வர பாரு. சரி நான் பாக்குறேன். டேய் மாப்பிள்ளைகளா, டேய் நம்ம கபடி ராஜாடா.
கபடி ராஜா, டேய் கபடி ராஜா. டேய் என்ன ஆளே மாறி போயிருக்கீங்க. டேய் நீ தான்டா ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருக்க. என்னடா ஹைட் வெயிட் ஆயிட்டா. கபடி 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 கபடி. டேய் அப்ப நீ விடலையா? உங்க அண்ணன் விட்டுட்டேன்னு சொன்னா ஊசர விட்டாலும் விடுவேனே தவிர கபடி விடுவேனாடா. அப்படின்னா இங்க என்ன பண்ணணும் அங்க அதை தாண்டா பண்ணுனேன். அப்ப எதுக்குடா உங்க வீட்டுல ஊரை காலி பண்ணி போனீங்க? நான் கெட்டு போயிருவேனாண்டா அதுக்காக. நான் அங்கேயும் கபடி தாண்டா விளாண்டேன். கபடி என் உசுருடா, என் மூச்சு காத்து. சரிடா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ் ட்ரைனிங் தாண்டா போய்கிட்டு இருக்கேன். கபடி மூலமா போலான்னு இருக்கேன். டைரக்டா கமிஷனர் தான். கமிஷனரா? ஆமாடா. சும்மா இந்த கான்ஸ்டபிள் ஏசி அதெல்லாம் வேண்டாம். அப்போ நீ இப்பவும் வெட்டியா தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஏன் இருக்குல்லடா, கமிஷனர் தான் ஆவேன். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். சரி இப்ப சும்மா வந்திருக்கியா எப்படி? அது இல்லடா, அந்த சின்ன இருக்கான்ல, அவனுக்கு ஊருக்கு போகணும் ஆசை வந்துட்டு அதான் எங்களை கூட்டு வந்துட்டான். அப்பாக்கு இங்கதான் பலசர் கடை ஓபன் பண்ணிருக்கோம். ஓ நம்ம ஊருக்குள்ள ஓபன் பண்ணிருக்காது உங்க கடை தானா? ஆமாடா, பலசர் கடை அப்பாவுக்கு. அது சரி. தம்பியோட பண்றான். அவனும் வழக்கம் போலதான். டேய் உங்க பெரியனும் பாவம்டா. அடே உங்க பெரியனுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா அப்படி? இல்லடா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க அமையல. எப்படிடா உங்க வீட்டுல ஏகப்பட்ட வசதி, நீங்க கிலோ கணக்குல வாங்குவீங்க. ஆமாடா, எங்க அப்பா கிடைச்சது போதுன்னு சொன்னாரு. எங்க அம்மா தான் 1 கிலோ வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் முடியாது. எங்க அம்மாக்கு ஓவர் ஆசை. சரிடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்க. அதை விடுறா, நான் ஜிம்முக்கு போய் இப்படி இருக்கேன். நீ ஜிம்முக்கே போகாம இப்படி கும்முன்னு இருக்கியா எப்படிடா? கபடி 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 கபடி. டேய் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஊரு ஊராவே இருக்குது. டேய் இந்த வருஷம் திருவிழாவை நம்ம ஜக ஜகன்னு கொண்டாடுறோம்டா. அதுக்கு முன்னாடி என்னடா வருது? தீபாவளி முடிஞ்சிட்டு இனிமே கிறிஸ்துமஸ் வரும்டா. நம்ம ராபிசன் தெருல அங்க குடிலாம் வைக்காங்களாம், சமாளிச்சிருவோம். அப்புறம் பொங்கல் வரும், சொல்லவே வேண்டாம். நம்ம ஊரு அமர்க்கலமா இருக்கும். அப்புறம் மார்ச் மாசம் நம்ம ஒரு மாரியம்மன் கோயில்ல திருவிழா. அட டேய் வெளியூர்காரங்கள வருவாங்கள? டேய் அந்த சொடமையா கோயில் இருக்குல்ல, அது மே மாசம். அதுக்கு தான் வெளிநாட்டு இருக்கவங்க வருவான். டேய் கிறிஸ்துமஸுக்கு நான் பண்ணணும். டேய் கிறிஸ்துமஸுக்கு கொஞ்சம் ஊர்ல இருக்கிறவன் தான் வருவான். ஆனா மே மாசம் நடக்கிற அந்த பெரிய திருவிழாவுக்கு எல்லாரும் வந்துருவான்டா. அப்படியா? அப்ப பாதி பேர் வரமாட்டானுவ. கொடைக்கு தாண்டா எல்லாரும் வருவானுங்க. அவளை பத்தி எப்படி கேட்க? நம்ம ஊர் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டு அப்படி? நம்ம ஊர் பிள்ளைகளுக்கா? நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு இல்லடா, இன்னும் ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியல. அவளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கன்னு தெரியலையே. இப்போ 11th படிச்ச பிள்ளைங்கெல்லாம் 12th முடிச்சிருப்பாங்கல்ல. 12th இந்த வருஷம் நிறைய பிள்ளைகள் பாஸ் ஆயிருக்குது. அவ்வளவுதான். அவ எப்படி இப்ப ஃபர்ஸ்ட் இயர் போயிருப்பாள? எல்லாம் நம்ம ஊர்ல இது கல்யாணம் முடிஞ்சிருக்கா? நம்ம ஊர்ல தானே ஒரு பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் நடக்கலடா. நம்ம மாரியப்பண்ண இருக்கான்ல அவிய மோவே, நம்ம இவன் யாரு நாராயணா, அவனுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுவும் அவன் கூட்டிட்டு வந்துட்டான். இல்லன்னா அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்காது. அப்போ வீர்ல யாருக்குமே கல்யாணம் முடியல. சேச்சே ஊர்ல ஒருத்தருக்கு கூட கல்யாணம் முடியலடா. கபடி 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 கபடி. டேய் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சேர்த்தாண்ட சொல்றேன். கெட்டினா உள்ளூர் பையில கட்டுவானுவேன். அது ஓடி போய் தான் கட்டுவானுங்க. இப்பெல்லாம் பெரிய சண்டை வந்துருது. அதனால உள்ளூர் பையில கூட இப்ப ஒருத்தரை விரும்புறதே கிடையாது. ஏன்டா என்னடா ஆச்சுது? டேய் அவன் மாணிக்கம் இல்ல, அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ண நம்ம பேசிருக்கான்ல அவ தங்கச்ச. சரி அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சுடா. ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாடா, இவன் மாணிக்கம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அந்த பிள்ளைய வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயோ ஏன்டா விட்டோம் மாணிக்கம்? அந்த டேசிபிள் அண்ணன் இல்ல, எப்பா வெட்டிடுவேன் குத்திடுவேன் எவ்வளவு பிரச்சனை. உங்க அண்ணன் தான் கேஸ் எடுத்தான். ஏய் காதல் கேஸ் எடுத்துட்டா எங்க அண்ணன் கிட்ட போச்சுது. அவன் கூட வந்து பிரிச்சு வச்சுவானே. அப்படி ரெண்டு ஆயி போச்சுது. உங்க அண்ணன் பார்த்த பார்வைதான் அப்படியே பிரிச்சு வச்சுட்டான். நீங்களும் சேர்ந்து சேர்த்து வச்சுக்கிட்டு. உங்க அண்ணன் போலீஸ் இல்ல பொறுக்கி, போலீஸ் பொறுக்கி. உங்க அண்ணன் போலீஸ் தாதாடா. உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல. டேய் உங்க அண்ணன் அராஜகம் 4 நாள் அதிகமா போயிட்டே இருக்குடா. அவர் போலீஸ் அதிகாரம் அவர் கையில இருக்கனால என்ன அட்டகாசம் பண்றா தெரியல. டேய் அவர் வேலைன்னு ரொம்ப சின்சியரா ஆயிருவாரு. அவர் வேலையதான் பாப்பாரு. அவங்கிட்ட இருக்கடா கேஸ் கொண்டு போனீங்க. அதனால உங்க அண்ணன் ரொம்ப ஓவதாண்டா. ஆனா அரசியல் புள்ளி கூட எல்லாம் உங்க அண்ணனுக்கு நல்ல சகவாசம் இருக்குடா. நம்ம ஊர் எம்எல்ஏ இல்ல, அவர் கூட சேர்ந்து உங்க அண்ணன் என்னென்ன தில்லாலங்கடி வேலை எல்லாம் பார்க்காம தெரியுமா? என்னடா சொல்றீங்க? ஆமா ஏய் சத்தியமா சொல்றேன். உங்க அண்ணனுக்கு பெரிய பெரிய இடத்துலதான் சகவாசமே. சின்ன ரவுடி பையெல்லாம் கண்டா பெண்ட கடத்தியதாரு. ஆனா பெரிய இடத்துல போய் நல்ல வேலை பார்க்காரு. அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கடா. பொண்ணாட்டி இந்த பேர் அடங்கிவாரு. சரி விடு, அவன் அப்படிதான். நம்ம ஊர்ல வேற யாருக்கும் கல்யாணம் முடியல. அது சரிடா, நீ இந்த 2 வருஷம் எங்க போயிருந்தா? என்ன மெட்ராஸ் அனுப்பிச்சுட்டாங்கடா. அங்கதான் காலேஜ் முடிச்சேன்.
நம்ம லயோலா காலேஜ்ல தான் முடிச்சேன். ஓ முடிச்சிட்டியா? டிகிரி முடிச்சிட்டேன்டா. அந்த புள்ளைய பார்க்கணும் போல இருக்க. எப்படி போக? என்னடா வந்தனத்துல இருந்து யாரையோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா கேட்காம தவிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு நான் யார கேட்க போறேன்? இல்ல இல்ல பரவாயில்ல, உன் வாயில கேட்கணும் போல இருக்குது, ஆனா கேட்காம தவிக்க. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, சொல்லு. அதான் அது யாரு யாரையோ கேட்க நினைச்சேன்னா, அதான் அடி ரொம்ப வாங்குமே, அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அடி வாங்குமே. இசை தமிழ் செய்த அரும் சாதனை அந்த பையில தானே. அவளேதான். டேய் அதெல்லாம் புள்ளேலடா, வானரங்கம் வானரங்கம். அவ ஒரு இடத்துல அமைதியா நின்னுட்டு வந்திருக்கான்னா அங்க பெரிய ஆப்பு வச்சுட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். என்னடா சொல்றீங்க? அவளை எவனும் மிரட்ட முடியாது, அவளை எவனும் வாலாட்டவும் முடியாது. டேய் இப்பெல்லாம் பண்ணுவா பாரு சேட்டை. டேய் அவன் சேட்டையெல்லாம் கணக்குல எடுக்க முடியாது. இப்ப கூட நம்ம தெருல ஒரு பையன் நிக்க மாட்டானே. ஏண்டா அவளுக்கு பயந்துதான் ஒரு கண் வச்சிருப்பவங்களுக்கு. என்னடா அது துருத்துருன்னு வருமே, அதான் கேட்டேன். அது சரி, மோகனை விட்டுட்டாலாம் இப்படி? மோகனை விட்டுட்டா இப்ப புதுசா ஒருத்தனை புடிச்சிருக்காடா. இப்ப எவன்டா? இப்ப நீ அவளை பார்க்கணும்ல தானே? இப்ப எங்க வந்துட்டு இருப்பா? தேட்டர் வாசலே தான் வந்துட்டு இருப்பா. இப்ப போனா இப்ப அவ யாருக்கு ரசிகைங்கிறது தெரிஞ்சிடும். வாயேன் பார்த்தே ஆகணும், வாங்கடா. போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசியலிசம் தான். எனக்கென பிறந்தவன் ரெக்க கட்டி பறந்தவன் இவன் தான். அப்ப நாங்க என்ன பண்ணுவோமா? நீ வேற யாரையாவது பாத்துக்க. ஏன் அழுட்டி இது? ஏன் அழுந்தா? ஏன் அழுட்டி? ஏன்டி சண்டை போட்டுக்கிட்டு 3 பேரும் சரிசமா பங்கு வச்சுக்கலாம். கண்ணுக்குழி அழக பாருங்கட்டி. எப்பா நம்ம ஒல்லி இருக்கானுல பணங்க மாட்டேனுங்க. எப்பா எல்லாம் எங்க இருக்காவளோ, எப்படி இருக்காவளோ. எட்டிங்க நேர்ல பார்த்தா என்னட்டி பண்ண? நீ என்னட்டி பண்ணதா? ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்த கண்ணுக்குழி அழக மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்டி, பார்த்துக்கிட்டே இருப்பேன்டி. 7 ஜென்மமும் அப்படி பார்க்குற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த கண்ணுக்குழி அழக பார்த்துக்கிட்டே இருப்பேன் மட்டி, பார்த்துக்கிட்டே இருப்பேன் மட்டி. ஆனா அநேகமா எனக்கு தான் இவ கிடைப்பாவ. பார்த்துக்கிட்டே இரு. எப்படி சொல்லுத? எங்க ரெண்டுத்துக்கு அப்படி ஒரு பொருத்தம். எனக்கு தான் இவ பொருத்தமா இருப்பாவ. கொல்லுவேன். எனக்கு மட்டும் தான் பொருத்தம். சரி சரி, இன்னைக்கு கீழே இருக்க வால் போஸ்டர் எனக்கு, மேல இருக்கதே எவ்வளவு எடுத்துக்கங்க. நான் கீழே இருக்கதா எனக்கு வேணும், எவ்வளவுக்கும் கொடுக்க மாட்டேன். என் ஹீரோ கண்ணுக்குடி அழகை ஹீரோ எப்படி இருக்காரு பாரு. நச்சுனி அம்மா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. தூங்கும் போது பக்கத்து வச்சு தூங்கினா எப்படி இருக்கும்? அத்தாடி அப்படி சொர்க்கத்துல வந்த மாதிரி இருக்குமே. எப்படி கீழே போஸ்டர் எனக்கு தான் சொல்லிவிட்டேன். முந்தானத்துல நீ எடுத்த, இன்னைக்கு எனக்கு தான். அதை வேணா உன் வீட்டுக்கு நான் கொரியர் பண்ணிடுறேன். எனக்கு இன்னைக்கு கீழே இருக்க போஸ்டர் எனக்கு தான். இங்க பாரு, நான் வேணா 50 ரூபா தரேன். எனக்கு கீழே இருக்க போஸ்டர் தர முடியாது. அது எம்பிட்டு அழகா இருக்காரு மனுஷன். அப்பா அம்மா, ஒரு மனுஷன் இப்படி அழகா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா எப்படி நான் விழுந்ததே அந்த கண்ணு குழியில தான் மட்டும் நான் விழுந்துட்டேன். அப்பா எப்படி இருக்கம்மா? அம்மா ரொம்ப வர்ணிக்காத, அழகு போயிடும். எவ்வளவு வர்ணிச்சாலும் போகாதடி. அப்பா அப்பா, எனக்கு ஒரு சினிமால கிடைக்க வாய்ப்பு கிடைச்சா நான் இங்க கூட தான் நடிப்பேன். கண்ணத்தா செங்கார கொடி பேர சொல்லி ஊத்தி கூடி. தேவி இன்னொரு படம் எடுத்துருக்கலாம் டி. அதான் இங்க படம் ஒன்னிடாம பாத்துருவேனே. என் உயிரை கொடுக்கணும் நிலைமந்தா நான் இவளுக்காக தான் கொடுப்பேன். அந்த படத்தை நடிச்ச நடிக்க நல்லாவே இல்ல பத்தியா? சுத்தமா நல்லாவே இல்ல. ஆமாட்டி, இவளுக்கு ஜோடியா ஒருத்தி கூட நல்லாவே இல்ல. என்ன போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பொறுத்த சும்மா தாறுமாறா இருந்திருக்கும்ல. ஐயா நடிக்க வேண்டாம், பக்கத்து நின்னாலே பொதுவ ஜோடி பொறுத்தா அப்படி இருந்திருக்குவே. சரி, அந்த நடிக்கவே போட்டா பத்தியா? அவ நல்லாவே இல்ல. அவளால வந்து இந்த படமே சொதப்பிட்டு. ஆமாட்டி, இவளுக்கு ஹீரோயினே போடக்கூடாது. இவ மட்டும் நடிச்சாலே போதும், இவ மட்டும் நடிச்சாலே போதும். இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நான் இவளுக்காவது மெட்ராஸ்க்கு போயே ஆகணும். ஆமாட்டி, இவ மட்டும் நடிச்சாலே போதும். எப்படி இருக்கு பத்தியா?
பார்த்தல்ல இப்போ யாருன்னு. நீங்க ஏன்டா அங்க நிக்கீங்க, எங்க வர வேண்டியதானே? வேண்டாம் மாப்பிள்ள, இப்படித்தான் ஒரு நாள் போஸ்டர் கிழிச்சான்னு அவன் அம்மா கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் இருக்குதே. அதுல இருந்து இவன் போஸ்டர் பார்த்தா நாங்களாம் பக்கமே வர்றதில்ல. எவனுமா நிக்கானு பாரு, எவனும் நிக்க மாட்டான். வேண்டாம், அது ஒரு பெரிய சம்பவம். ஓ டேய், கபடி ராஜா தப்பிச்சுரு. கபடி ராஜா அட ஞாபகம் வச்சிருக்க போலுக்கு. காலத்துக்கு நான் சமைக்க போறேன். கொஞ்ச நேரம் சமந்துக்க குறைஞ்சிட மாட்டேன். எந்திரிச்சிரு. உன்னை தாண்டா 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உனக்கு ஒண்ணு பாக்கி வச்சிருக்கேன். என்ன? எந்திரிச்சாலுதே. நானும் உனக்கு ஒரு பாக்கி வச்சிருக்கேன்டி. எனக்கு பாக்கி வச்சிருக்கியா? என்ன? அது அது ஏய் கபடி ராஜா, கொடுப்பேன், கட்டாயமா கொடுப்பேன். மச்சா, மறந்துட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கபடி ராஜா நீ ஞாபகம் வச்சிருக்க? அப்படின்னா மரியாதை என் கம்மலை கொடுத்துடா. அப்ப அதுக்குத்தான் என்ன தேடி இருக்க. டேய், பின்ன என்ன உன்னை எதுக்குடா தேட முடியும்? டேய் மரியாதை என் கம்மலை கொடுத்துடா. எந்த கம்மலு? என்ன கொலக்காரியா மாத்திராத. இங்க பாரு, இவ்வளவு நேரம் உன்னை தாங்கி பிடிச்சிருக்கேனா எதுக்கு தெரியுமா? என் கம்மலை உன்கிட்ட இருந்து வாங்கணுங்கக்காக தான். ப்ளீஸ்டா, என் கம்மலை என்கிட்ட கொடுத்துடா. அப்போ 2 வருஷம் என்ன நினைச்சிருக்க? நினைச்சனா? ராப்பகல காத்துக்கிட்டு இருந்தேன்டா. நான் தான் 2 வருஷம் ராப்பகல காத்துட்டு இருந்திருக்க. ஆமாடா, என் கம்மலை திருப்பி கொடுத்துடா. இன்னும் எனக்கு எங்க வீட்டுல அடி விழுதுன்னா அந்த கம்மலுக்காக தான். ப்ளீஸ் கொடுத்துடா. ஐயோ, என்கிட்ட கம்மல் இல்லையே. நான் எதுக்கு உன் கம்மல் கலங்க போறேன்? டேய் டேய் டேய், நீ தண்டை என் கம்மலை தூக்கி இருக்க. ப்ளீஸ்டா கொடுத்துடா. எனக்கு தெரியாது, நான் வரட்டா. கரெக்டா குறவல பக்கத்துல தான் இருக்க. கடிச்சு துப்பினா ஒழுங்கா கொடுத்துரு. அங்கேயும் கடிக்க, அது கொஞ்சம் மேல தள்ளி கடி. அதுக்கு மேல ஒக்கன தேட நான் கடிக்கணும். குறவலை கடிக்கிறதுக்கு அங்கே கடிச்சுக்கா, தாராளமா கடிச்சுக்க. தந்தா குடுக்கம்பா, நானே குடுக்கம்பா கடிச்சுக்க. அது சரி, நீ என்ன சுகமா படுத்திருக்க? சுகமா இருந்தா படுக்க தானே முடியா. சரி வரட்டா. தேங்க்ஸ். உன் முகத்தை இவ்வளோ க்ளோஸ் அப்ல பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல.